ஒரு நிமிஷம் கேளுங்க. பிடி உஷா அவர்கள் இப்போ இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடென்ட் அப்படின்ட்டு படித்தேன். சரி, ஒரு ஓட்ட வீராங்கனையா எப்படி ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஷார்ட் டைமில் அவங்க பிரான்ஸ் விட்டாங்க அப்படிங்கிறது 54.42 செகண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டேன். 400 மீட்டர் ஹர்டில் அவங்க ஓடினது நல்ல வேகம். அது பல வருடங்கள் 35 வருஷத்துக்கு அப்புறமா யாரோ இப்போ ஈக்குவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்தியாவிலேருந்து அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அவங்க இளம் வயதில் ஸ்கூல் படிக்கிற பீரியடில் ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. கோவில்லேருந்து பிரசாதம் வாங்கி தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி அதை பார்த்துட்டு போகிறத அவங்க டீச்சர் ரெக்கக்னைஸ் பண்ணி அதை அடையாளம் கண்டுபிடிச்சி நீ ஸ்கூலில் ஓடணும் அப்படின்னோடனே அவங்க 9வது படிக்கிறப்ப தான் அந்த ஓட்டத்தை ஆரம்பித்தாங்க. அவங்க அந்த ஓட்டத்திலேயே 12வது படிக்கிற ஒரு பொண்ணை அவங்க பீட் பண்ணி அதை ஜெயித்தாங்க அப்படிங்கிறது அதில் வரலாறு. நான் அதை படித்தேன். அதை அப்போது நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், மேலே வரணும்னா விடாமுயற்சி வேணுங்கிறது அவங்கள்ட்டேருந்து அந்த வாழ்க்கை வரலாறுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் வறுமை காரணம் காட்டி என்னால் முடியலை, என்னால் சாப்பிட முடியல, எனக்கு எதுவுமே இல்லை இப்படின்னு நம்மளை பற்றி தாழ்த்திக்காமல் எப்படி ஒரு உயர்ந்த பொசிஷனுக்கு தன்னை தானே வளர்த்துக்கிட்டு ஒரு இந்தியாவுக்கே ஒரு பயோலி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு அவங்களுக்கு பேர் இருக்குது. எப்படி அவங்க ஒரு விதை விதிச்சாங்க பெண்கள் ட்ராக் அண்ட் ஃபீல்டு வரதுக்கு, ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணங்க. அவங்க ஒலிம்பிக்கில் மெடல் ஜெயிக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்தியா இப்போ இந்த நிலைமைக்கு பெண்கள் முன்னுக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு விதை போட்டதே நம்ம பிடி உஷா அவர்கள் தான் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். அதனால் உங்கள் தற்போதைய நிலையை நினச்சி நீங்கள் குறைவாக இருக்கீங்க அப்படின்லாம் நினைக்காம நாம் ஒரு காலத்தில் மேலே வர முடியும், முன்னுக்கு வர முடியுங்கிறத உங்களுக்குள்ளேயே நீங்கள் அந்த உத்வேகத்தை வளர்த்துக்குங்க. முன்னுக்கு வாங்க, வாழ்க்கையில் நல்லபடியாக எல்லாருக்கும் உதவ முயற்சி செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.